டெல்லியின் 9வது முதலமைச்சராக பாஜகவைச் சேர்ந்த ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அண்மையில் தேர்தல் நடைபெற்றது. இதில் 48 இடங்களை கைப்பற்றிய பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்துள்ளது. ஆனால் 10 நாட்களாகியும் யார் முதல்வர் என்று தேர்வு செய்யப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் டெல்லியில் நடந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் ரேகா குப்தா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். மாணவர் பருவம் முதலே பாஜக அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த ரேகா குப்தா வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் 1996-97 டெல்லி பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு தேர்தலின் மூலம் அரசியலில் களமிறங்கி அந்த தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லி பல்கலைக்கழக மாணவர் அமைப்பின் தலைவரானார். அதன் பின்னர் உள்ளாட்சி அரசியலில் தீவிரம் காட்டிய அவர் 2007 மற்றும் 2012 உத்தரி பித்தம்புரா வார்டில் வெற்றி பெற்று கவுன்சிலராக பணியாற்றினார். அதன் பிறகு தெற்கு டெல்லி மாநகராட்சி மேயராகவும் ரேகா குப்தா பொறுப்பு வகித்தார். இந்நிலையில் டெல்லியின் 9வது முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித் அதிசயை தொடர்ந்து டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராகவும் டெல்லி பாஜகவின் 2வது பெண் முதலமைச்சராகவும் ரேகா குப்தா உருவெடுத்துள்ளார். ஐம்பது வயதான ரேகா குப்தா டெல்லி பாஜகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சாலிமர் பாக் தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் உள்ள ராதாகிருஷ்ணபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் திட்ட பகுதிகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 712 பயனாளிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக அங்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களை சந்தித்தார். பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் இல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது என்னென்னு என்று கேட்டால் உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன். புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குடியிருப்புக்கான ஆணைகளை பெற்ற பயனாளிகளுக்கு அசைவ விருந்து வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு பிரியாணியை பரிமாறினார். ஐபோனின் முக்கிய உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஜப்பானின் முராட்டா நிறுவனம் சென்னை அருகே தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஆப்பிள் ஐபோனின் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சீனாவில் அமைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை மையமாக கொண்டே இதுநாள் வரை முராட்டா நிறுவனம் செயல்பட்டு வரும் நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கும் நடைமுறையை அமல்படுத்தியுள்ளார். இதனால் முராட்டா நிறுவனம் சீனாவில் இருந்து அதன் தொழிற்சாலைகளை இந்தியாவிற்கு மாற்றம் செய்யலாம் என்று தகவல்கள் வெளியாகின. இந்த சூழலில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் கார்னிங் மற்றும் IPL ஆகிய தொழிற்சாலைகளை தொடர்ந்து ஜப்பானின் முராட்டா நிறுவனம் தமிழ்நாட்டின் அதன் தொழிற்சாலையை அமைக்கவிருப்பதாகவும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் உள்ள ஒன்ஹப் சென்னை தொழில்துறை பூங்காவில் முராட்டாவின் ஆலை அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடந்து வந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக முராட்டா நிறுவனம் தமிழ்நாடு வந்திருப்பதாகவும் TRB ராஜா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஸ்மார்ட் போன்கள் வெறும் அசம்பிள் மட்டும்தான் செய்யப்படுகிறது என்று சொல்பவர்கள் நமது விநியோக சங்கிலியின் மாற்றம் எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் எனவும் TRB ராஜா குறிப்பிட்டுள்ளார். வெள்ள பாதிப்புக்கு ₹1 கூட தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஊக்கத்தொகை வழங்கினார். மொத்தம் 157 வீரர் வீராங்கனைகளுக்கு 4,35,00,000 காசோலைகளை அவர் அளித்தார். அபிஷேக் அவர்கள் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார்கள். 2 லட்சம் ரூபாய்க்காக உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தீக்ஷா சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3 வெண்கலம் 1 வெள்ளி என 4,50,000 ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பிறகு மேடையில் பேசிய உதயநிதி 3% இடஒதுக்கீடு அடிப்படையில் 84 வீரர் வீராங்கனைகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர்
விளையாட்டுத்துறைக்கும் வெள்ள பாதிப்புகளுக்கும் எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்று மத்திய அரசிடமே கேட்டுச் சொல்லுங்கள் என்றார். கொடுக்க வேண்டியதே கொடுக்கலையே, இன்னும் பட்ஜெட்ல ஒன்றும் இல்லை. இங்க நம்மளோட வெள்ள பாதிப்புக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவே இல்லை. கேட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ₹1 கூட இன்னைக்கு இந்த வெள்ளத்துக்கு ஒதுக்கல. மற்ற மாநிலங்களும் ஒதுக்கியிருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணி 27 தங்கம், 30 வெள்ளி, 35 வெண்கலம் என்று 92 பதக்கங்களுடன் 6ஆம் இடத்தை பிடித்தது. பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் உள்ள தண்ணீர் குடிக்கவும் உகந்தது என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாளில் பேசிய யோகி ஆதித்யநாத் திரிவேணி சங்கமம் பகுதியில் தண்ணீர் தூய்மையாகவே இருக்கிறது என்றார். திரிவேணி சங்கமத்தில் உள்ள தண்ணீர் அசுத்தமானது என்று அறிவிக்கப்படும் அறிக்கைகள் என்பது கும்பமேளாவை அவமதிக்கும் ஒரு அவதூறு பிரச்சாரம் என்றும் கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தின் போது கும்பமேளாவில் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்று அரசு அறிவிக்க வேண்டுமென சமாஜ்வாதி கட்சியினர் முழக்கமிட்டனர். இதற்கு புதன்கிழமை பதிலளித்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கும்பமேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் 66 பேர் காயமடைந்ததாகவும் அதில் 30 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். இதுவரை 56 கோடியே 25 லட்சம் பேர் திரிவேணி சங்கமம் பகுதியில் புனித நீராடி உள்ளதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கொசு என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்த நிலையில் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என்று OPS பதிலடி கொடுத்துள்ளார். இந்த கொசுக்களை பத்தி பேசுறது நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கொசுக்கள் பத்தி பேசுறதுக்கு நேரம் இது. நீட் ரகசியம் யாரு? உதயநிதி. அப்போ அவங்களோட திமுகவோட தொடர்பு இருந்து அந்த நோய் தொத்திக்கிச்சு. அதனால தான் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த ரகசியம் தெரியாது. ரகசியம் தெரிஞ்சா சொல்லுங்க. அது தங்கமலை ரகசியமா, இல்லை சிதம்பரம் ரகசியமா, என்ன ரகசியம் சொல்லிட்டு போங்க. அதை இன்னைக்கு OPS அவருடைய வகையறுக்கெல்லாம் செய்கின்ற விஷயங்கள். எனவே அது நிச்சயமா தொண்டர்கள் மத்தியில் ஈடுபட போறது கிடையாது. ஐயா, இந்த ஜெயக்குமார் மற்றவங்களுக்குலாம் பழகிதான் தேவையில்ல. ஆளை இதில் சொல்லுவார்ல ஒரு படத்தில் சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி இவர்களெல்லாம் சிரிப்பு அரசியல்வாதிகள். விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் உடன் கூட்டணி வைப்பது சரியாக இருக்காது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், ஒரு காவல்துறை அதிகாரி அரசியல்வாதி போன்று தேவையில்லாமல் சீண்டினால் வெறிதான் வரும் என்று DIG வருண்குமார் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். அவர் என்னை சீன்றதுனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்ப வெறி வருமா வராதா? உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. தான் எடுத்துள்ள அரசியலுக்கு விஜயன் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது சரியாக இருக்காது என்றும் சீமான் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. எனக்கு சரி வர, நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகுவது குறித்து கேள்விக்கு பதிலளித்த சீமான், தனக்கு பின் கட்சி யாருக்கு என்பதே அவர்களின் போட்டி என்றும் கட்சியின் வளர்ச்சியில் அவர்களுக்கு அக்கறை கிடையாது என்றும் குறிப்பிட்டார்.